சாவல்பால்ட் இது ஒரு தீவு. அதுவும் ஆர்க்டிக்ல இருக்கக்கூடிய கடுமையான குளிர் பிரதேசம். ஒரு தீவு. இது தனி நாடு தான். தனியா தான் இருக்கு. ஆனா, இதுக்கு ஆளுமை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல ரஷ்யாவோடது இருந்தது. ஒரு கட்டத்துல இப்ப மேற்குலக நாடுகள் இது போல இருக்காங்க. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம்லாம் பெருமளவுல மேற்குலக நாடுகளோட சைடு சாயறாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா, இது மிக முக்கியமான ஒரு தீவு. ஏன்னா, இந்த கிரீன்லாண்ட் இதெல்லாம் வந்து ட்ரம்ப் அவர்கள் கேட்கிறாரு இல்லையா? ஸோ அந்த காரணத்தினால ஆர்க்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சால்வாபாடுங்கிறது மிக முக்கியமான ஒரு லொகேஷனுக்குள்ள வந்துருது. ஜியோ பொசிஷனுக்குள்ள வந்துட்டதுனால, வர்த்தக பாதையை ஈஸியா கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். அட் த சேம் டைம் ரஷ்யாவையும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்கேஸ் ரஷ்யா இது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னா, ஒரு அஃபென்சிவா வச்சுக்கலாம். ஒரு பேஸா பயன்படுத்திக்கலாம் பெருமளவுல. ஸோ இந்த ஸ்லாபாபாடுங்கிறது இப்ப சர்ச்சைக்குரிய பகுதியா மாறிட்டு வருது. ரஷ்ய தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நார்வே வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அம்பாசிடர் அலோகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்க. "ஏங்க, நீங்க ராணுவத்த ஏதாவது பெருமளவுல டிப்ளாய் பண்றீங்களா? மிலிட்டரைஸ் பண்ணலீங்களா சால்வ் அப்ராட?" அப்படிங்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்புலேருந்து அக்யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நார்வே தரப்புலேருந்து, "ஐயய்யோ! நாங்க இல்லீங்க. நாங்க எதுவும் பண்ணலீங்க." அப்படிங்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நார்வே தரப்புலேருந்து அதை மறுத்திருக்கிறாங்க. ஆனா, இந்த இடத்துல திரும்பவும் சர்ச்சை பெருமளவுல வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான காரணம் இந்த ஆர்க்டிக்கோட மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த வர்த்தக பாதை அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. சரி, ஓகே. இப்ப இந்த நார்வேல வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்லோ கேப்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா தால்வா. அ அமெரிக்காவோட B-52 ரக பாம்பருக்கு F-35 ரக ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கு இல்லையா? அத வந்து எஸ்கார்ட் பண்ணி ட்ரில் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதே விமானங்கள் லாத்வியா, லுத்வேனியாலேருந்து இப்ப நார்வே வரைக்கும் வந்திருக்காங்க. இந்த ஆர்க்டிக் பகுதியில பெருமளவுல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா அவங்களோட ஆளுமைய காட்டணும் அப்படிங்கறது ஆசைப்படுறாங்க. ஆனா, இதுக்கு கனடா, டென்மார்க் இவங்களும் ஒத்துக்கிறாங்கன்னா, கொஞ்சம் சிக்கல் தான். இதுக்கு எப்படி யூரோப்பியன் யூனியன் ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா, இந்த பகுதிகள் மிக முக்கியமான பகுதிகள் எல்லாமே அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள. இந்த உலகத்துல பல இடங்கள், பல முக்கியமான பகுதிகள் இருக்கும். எல்லாமே தான் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கிறது போல ஒரு விஷயத்துக்குள்ள வந்துருச்சுன்னா, மத்த நாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, "ஏங்க குடுக்குறீங்களா? ஏங்க குடுக்குறீங்களா?" அப்படிங்கிற போல வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுபோல ஒரு சிக்கலுக்கு இவங்க தள்ளிட்டாங்க அப்படின்னா, முழுமையா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களும் ஒரு காலனியா மாற ஆரம்பிச்சுருவாங்க. அமெரிக்காவோட ஒரு காலனியா யூரோப்பியன் யூனியன் நாடுகள்லாம் மாற ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த காரணத்தினால இவங்கலாம் இங்க சிக்கல் சண்டை பிடிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையினால வீக்கானது ரஷ்யா கிடையாது, யூரோப் தான் அப்படிங்கலாம் மாற்று கருத்துல. இப்படி இருக்கும்போது அமெரிக்காவோட அமெரிக்க தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா, ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும், ட்ரம்ப் அவர்களும் பேசிக்குவார் அப்படிங்கிறத மாறி மாறி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முதல்ல ட்ரம்ப் அவர்கள் சொன்னாரு. அப்புறம் மீடியாக்கள் தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ இவரு தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ரஷ்ய தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய அந்த லெட்டர் இப்போ ட்ரம்ப் அவர்களுக்கு வந்திருக்கும். அதை பார்த்து படிச்சுட்டு என்னென்ன டேர்ம்ஸ்ல எப்படி பேசலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டு திருப்பி பேசிக்குவாங்க. அந்த ரிசல்ட் எடுத்து திருப்பி உக்ரைன் கிட்ட கூப்பிட்டு பேசுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இது போல பேச்சுவார்த்தைகள் பெருமளவில் இருக்கிறதுனால சும்மா சும்மா கூப்பிட்டு உக்ரைனை பேசிட்டு இருந்தோம்னா அது சிக்கலாகுது இல்லையா? ஸோ அதனால கெலாக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெய்த் கெலாக் அவர்களை பெர்மனண்டா உக்ரைனுக்குன்னு ஸ்பெஷல் என்வாயா அப்பாயின்ட் பண்றாரு. அதாவது உக்ரைனுக்கு மட்டும்தான். ஏன்னா ரஷ்ய தரப்பு வந்து இவர் வேணாங்க, அதெல்லாம் வியாபாரமாகாது இந்த மூஞ்சி அப்படிங்கிற போல அவர் தரப்புன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களோட பிளான் அந்த மாதிரி இருந்தது. கிழிச்சு குப்பையில போறது மட்டும் இல்லாமல் அவரையே தூக்கி குப்பையில போட்டாங்க ரஷ்ய தரப்பு வந்து. ஸோ அதனால அந்த ஆளில் எங்கள் ஊர் பக்கம் அனுப்பாதீங்க அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து மாற்ற சொன்னாங்க. ஸோ அதான் விட்டாஃப் அவர்கள் வந்தார். ஸோ இது கொஞ்சம் கனெக்ஷன் ரிலையபிளாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான முடிவுகள்? இப்போ கெலாக் அவர்கள் உக்ரைன் கிட்ட பேசுவார் அமெரிக்கா சார்பா. ஸோ உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்டுட்டு அதை அமெரிக்கா கிட்ட சொல்வார். அமெரிக்கா அதெல்லாம் கேட்டுட்டு விட்டாஃப் அவர்கள்ட்ட சொன்னால் விட்டாஃப் அவர்கள் அதெல்லாம் கேட்டு ரஷ்யாட்ட சொல்லுவாங்க. ஸோ இது இப்படி மாறி மாறி கனெக்ஷன் இருக்கு. ஏதோ கனெக்ஷன் இருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறவங்களாம் மாற்றுக்கிறது. அதெல்லாம் அப்படியே பிரேசில் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, பிரேசிலோட முன்னாள் அதிபர் போல்சனாரோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் தோற்றிருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி கழிப்பு பண்ணுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய இராணுவ கேப்டன்லாம் வச்சு சில முயற்சிகள் பண்ணதா இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் லுல்லா அவர்கள் இருக்கா இல்லையா, அவர் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஸோ இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் அரெஸ்ட் பண்ணலாம், கோர்ட்டில் கேஸ் போடலாம் அப்படிங்கிற போல இருக்கு. இதில் 5 ஜட்ஜு கொண்ட ஒரு கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸை விசாரிக்க போகிறாங்க. இந்த கேஸை விசாரித்து இது எடுத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவர் குற்றவாளியாக கருதப்படுவாங்க போல்சனாரோ அவர்கள். ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா பிரேசில் விட்டு எங்கேயும் போக முடியாது. ரெண்டாவது அடுத்த அதிபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நிற்க முடியாது. ஏன்னா பிரேசில் எலெக்ஷன் அப்கமிங்கில் வந்துக்கிட்டு இருக்கு. பிரேசிலேயே ஏகப்பட்ட இயற்கை சீற்றங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதே போல் வந்து பார்த்தா அமெரிக்காலையும் நடந்துச்சு. டார்னடோ இந்த டெக்சாஸ், கென்சாஸ் இந்த பகுதியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டார்னடோ வந்து தாக்கியிருக்கு.
சில பத்திரிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா 25ங்கிறாங்க, 35ங்கிறாங்க. அதாவது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு டைமாக அப்படிங்கிற போல சொல்லப்பட்டு வருது. டார்னேடோ வந்து காட்டுத்தீயெல்லாம் பரவி வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரும் அளவுல சேதங்கள் அமெரிக்கால ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற போல சொன்னாங்க. அதேபோல பிரேசில்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நிலச்சரிவுகள் அதிக அளவுல இருக்கு அப்படிங்கிற போல குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கக்கூடிய ஓட்டுகள் கம்மியாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி இஸ்ரேலுக்கு ஃபேவரா இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்காங்க. ஸோ இதனால லுல்லா அவர்களுக்கு பெருமளவுல அடி உழுகும்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல இப்போ போல்சனாரோ அவர்கள் மேல இப்படி ஒரு கேஸ் வருதே, அரசியல் காழ்ப்புணர்ச்சியா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலையும் பார்த்துட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரிக்ஸ் மீட்டிங் வேற நடக்க இருக்கு பிரேசில்ல ஜூலை மாசம். என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். பிரேசில் வரைக்கும் பட்டோமா அப்படியே நம்ம மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்ல அதுக்கு முன்னாடியே வந்துடலாம். இந்த ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாடுனா அல்ஜீரியா. இந்த அல்ஜீரியா SU-35 ரக விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. பல விமானங்கள டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? மொதல் விமானங்கள் டெலிவரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரஷ்யா இப்ப டெக்னிக்கலா ஒரு மிக பெரும் பிரச்சனையில இருக்காங்க. மேற்குலக நாடுகளோட ஒரு போர் வருமா அப்படின்ற ஒரு கோணத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. பல மூமெண்ட்ஸ் அது போல இருக்கு. என்ன ட்ரூப்ஸ்லாம் அனுப்புறேன்னு இருக்காங்களா? இப்படி இருக்கும் சமயத்துல ரஷ்யா ஒரு SU-35 ரக விமானத்த ஒரு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா, எந்த அளவுக்கு அவங்களோட ஆயுத தொழிற்சாலைகள் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது இது காட்டுது. ஸோ இந்த அல்ஜீரியா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட SU-35 ரக விமானங்களை எடுத்து டெஸ்ட் ட்ரையல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போய் இவங்க இண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அதே போல் அங்கே அப்பாச்சி ஹெலிகாப்டர் மொராக்கோல வந்திருக்கு. அவங்களும் டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் இங்கே எப்போ பற்றிக்கு போகுதுன்னு தெரியலன்னு பல அனலிஸ்ட் வந்து பார்த்துருக்காங்க. ஏன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே சிக்கலில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சூடானில் சிவில் வார் இருக்குது. இப்போ இந்த சூடானோட சிவில் வாரில் மிக பெரும் அளவில் குற்றச்சாட்டுகள் சூடான் தரப்பு வந்து UAE மேலே வைக்கிறாங்களே, இப்போ அதே போல் கென்யா மேலே வச்சுட்டு இருக்காங்க. ஏங்க கென்யா இப்படி பண்ணுறீங்க? RSF நபர் அவர் இங்கே சிவில் வாரில் இனப்படுகொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறார். இவரை கூப்பிட்டு உங்கள் நாட்டில் வச்சு என்னங்க கைகுலுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, சூடான் தரப்புலேருந்து குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா வர்த்தகமும் இறக்குமதி அத்தனையும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படிங்கிறது போல சூடானோட ஆளுகின்ற அரசாங்கம் இராணுவம் இருக்கு இல்லையா, அவங்க தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் வச்சு இது போல் சாங்ஷன் போட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு அந்த நாட்டுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுத்தது இந்த இடத்துல இது போல் பிரச்சனை இருக்குதா? இப்போ அதே போல் கீழே வந்தோம்னா DR காங்கோ. இந்த DR காங்கோ அங்கோலாவில் வச்சு M23 ரிபல்ஸ் ரவாண்டா பேக்ட் ரிபல்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை ஈடுபடுறாங்க இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க. பேச்சுவார்த்தை கூடிய சீக்கிரத்தில் நடக்க போகுது. ஸோ இது போல் சிக்கல்கள்லாம் இங்கே இருக்கும்போது இப்போ அல்ஜீரியாவும் இது போல் ரெடி ஆகிறாங்களே, என்ன காரணம் அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. சரி ஓகே, அப்படியே மிடில் ஈஸ்ட் கொண்டோம்னா இஸ்ரேல் தொடர்ந்து காசா மேலே ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனால தொடர் சிவிலியன்ஸ் உயிரிழந்துகிட்டு இருக்காங்க தொடர்ந்து அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வருது. ஸோ அந்த சைடு ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரத்தில் எஜிப்டில் வச்சு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க, ஹோஸ்டேஜ்க்கான பேச்சுவார்த்தைகள். ஆனால் அமெரிக்க தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஹமாஸ் என்னங்க ஒத்துக்க முடியாத அளவுக்கான கண்டிஷன்ஸை வைக்கிறாங்க, ஏற்புடையதே இல்லைங்க அப்படிங்கிறது போல அவங்களோட கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அமெரிக்கா. ஸோ அதனால இஸ்ரேல் இன்னொரு பக்கத்தில் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அழுத்தங்கள் பெருமளவில் இங்கே ஹமாஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறலாம் மாற்றுக்கிறதுல இந்த ஏரியாவில் தாக்குதல். இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தொடர்ந்து யமன் ஹவுதிஸ் மேலே வேவாக தாக்குதல் பண்ணுறதா சொல்லப்பட்டு வருது. இதனால 50 பேர்த்துக்கும் மேலே இறந்துட்டாங்க. அந்த கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு அப்படிங்கிற சொல்கிறாங்க. ரெண்டாவது அமெரிக்க தரப்பு வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் நாங்கள் தாக்குதல் பண்ணுவோம். இந்த போக்குவரத்து கப்பல்கள் மேலாம் தாக்குதல் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் நாங்கள் தாக்குதல் பண்ணுவோம் அப்படிங்கிற போல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க தரப்புலேருந்து வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது அப்படியே துருக்கி கிட்ட வந்துட்டோம்னா, துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் அமெரிக்காவோட அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிறாரு. இப்போ சிரியாவில் நல்ல மாதிரியான முடிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் சிரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுகின்ற அரசாங்கம் இருக்காங்க இல்லையா, அவங்க பிரசல்ஸில் 2017 இது போல கூட்டம் நடக்கும். ஸோ அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சிரியாவில் அமைதி கொண்டு வரலாம், எப்படி அந்த நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்வழிப்படுத்தலாம் அப்படிங்கிற போல பேச்சுக்கள் இருக்கும். பஷர் அல் ஆசாத் அவர்கள் இருக்கிறதுனால அது நடக்காமல் இருந்துச்சு. இப்போ அது மிக பெரும் தொடக்கத்தோடு இருக்க போகுது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிரியாவில் வந்து சமீபத்தில் SDF தரப்புலேருந்து HDF தரப்புலலாம் பேசி ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்திட்டாங்க இல்லையா? ஸோ இதனால இந்த பிராந்தியமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைதி பூங்காவாக மலர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல் துருக்கியோட அதிபர் தரப்பில் ட்ரம்ப் அவர்கள் இதை சார்பாக பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ என்ன மாதிரியான முடிவுகள் இங்கே எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் நார்த் மெசடோனியா. ஸோ அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது பார்ட்டி மாதிரி வச்சுக்கிறாங்க, ஆத்தரைஸ் இல்லாத பார்ட்டி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரோஸ் அப்படிங்கிறாங்க இல்லையா, அதாவது பட்டாசு வெடிக்கிறது தான் தடை செய்யப்படக்கூடிய பட்டாசுகள். ஸோ அந்த பட்டாசுகளை யூஸ் பண்ணி அந்த பார்ட்டியில் இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிச்சு. இதனால் 40க்கும் மேற்பட்டவர்கள்
உயிர் பலி நடந்திருக்கு அப்படிங்கிறது போல அந்த நாட்டு அரசாங்க தரப்பின் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் மோசமான சூழ்நிலை இந்த ஏரியாவில் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து செர்பியாவில் ப்ரொட்டஸ்ட் பெருமளவில் நடக்குது. 3,00,000க்கும் மேற்பட்ட நபர்கள், 1,00,000 தான் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. 3,00,000க்கும் மேற்பட்ட நபர்கள் தொடர்ந்து செர்பியாவில் பல இடங்கள்ல நடந்து நேராக பெல்கிரேடை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. செர்பியாவோட கேபிட்டல் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இதனால அதிக அளவில் ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இதனால 50 பேர்த்துக்கிட்ட இறந்துட்டாங்க. அந்த கூட்ட நெரிசல் இருக்கு இல்லையா, இதனால இறந்துட்டாங்க சில மீடியாக்கள். 20 அது போல கவுண்ட்ஸ் வருது, மாறுது. இதில் வேறுபாடு இருக்கு. ஆனால் இந்த கூட்ட நெரிசல்கள்னால சில நபர்கள் இறக்குறாங்க அப்படிங்கிற செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. இப்போ அப்படியே நம்ம லுத்வேனியா கிட்ட போயிட்டோம் அப்படின்னா, லுத்வேனியா வந்து ஏங்க உக்ரைனுக்கு டபுள் த டைம் சொல்லியிருந்தீங்களா உதவிகள் செய்யலான்னு, அதுக்கு நான் வரவேற்பு தெரிவிக்கிறேங்க. ஐயோ அதை செய்யுங்க அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா லுத்வேனியா தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. அடுத்தது அப்படியே உக்ரைன் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃபை மாற்றிடலாமா அப்படிங்கிற யோசிச்சு அனட்டோலி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவர் கமாண்டர் இன் சீஃப் சிர்ஸ்கி அவர்களோட இணைஞ்சு எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்க, அஃபென்சிவா டிஃபென்சிவா என்ன மாதிரியான முடிவுகள் இருக்க போகுது அப்படிங்கிறது பார்த்துடலாம். அப்படியே நம்ம ரஷ்யாவுக்குள்ளே போயிட்டோம்னா தொடர்ந்து தீவிரவாத தாக்குதல் நடக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கு. இதில் பெருமளவில் வளைச்சு ரஷ்யாவோட எஃப்எஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. தீவிரவாதிகளை திரும்பி பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுல ரஷ்யாவோட எஃப்எஸ்பி தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் வருது. அதாவது இவங்கள எப்படின்னா, இவங்க உக்ரைன்லேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க, வேறு நாடுகள் வழியாக உக்ரைனோட சிட்டிசன்ஸாக வந்துடுறாங்க. வேறு இடத்துல வர்றதுனால இவங்க கிட்ட ரெக்கார்டு இருக்க மாட்டேங்குது, இவங்க யார் என்ன ஏதுங்கிறது. இது போல் ரஷ்யாவுக்குள்ளே வந்துடுறதுனால உக்ரைனுக்கு வேணுங்கிற சில விஷயங்களை இவங்க செஞ்சிடறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வருது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த துருக்குமெனிஸ்தான் அந்த ஏரியாலாம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாங்க. இது போல் ஐசிஸ்கே ஆளுங்களாக இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து தொடர்ந்து ரஷ்யாவுக்குள்ள தீவிரவாத தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற போல குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. எது எப்படியோ இது போல விஷயங்கள் நடக்காம தடுக்கிறதுக்கு எஃப்எஸ்பி தரப்பு வந்து பெருமளவு எஃபோர்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஆனாலும் சேதங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கு. எப்படி கட்டுப்படுத்த போறாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். அப்படியே நார்த் கொரியாட்ட வந்துட்டோம்னா, நார்த் கொரியாவோட அதிபரான கிம் ஜாங் உன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சமீபத்தில் G7 மீட்டிங் போட்டு நார்த் கொரியாவோட அணு ஆயுதங்கள்லாம் வேண்டாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. அதை அவங்க வந்து எடுக்கணும், டீநியூக்ளியரைஸ் பண்ணணும் நார்த் கொரியா அப்படிங்கிறவங்களாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நார்த் கொரியாவோட கிம் ஜாங் உன் அவர்கள்னா, எங்கள் நாட்டில் இப்போ தான் சீரும் சிறப்புமா நல்லா ஸ்டெடியாக நாங்கள் அணு ஆயுத குரோத்தில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன இவங்க சும்மா இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, எங்கள் நாட்டோட சாவர்னிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சீர்குலைக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க அப்படிங்கிறோட குற்றச்சாட்டுகள் பிளேட் 3 போட்டிருக்காங்க. ஆனால் இதே அமெரிக்கா ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர்ட் சப்மரைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி ஆஸ்திரேலியா கொடுக்க ஆரம்பிக்கலாம், 2027க்குள்ளலாம் ஓரளவுக்கு ரெடி பண்ணும் ஃப்ளீட் அப்படிங்கிறது போல் கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்கு நியூக்ளியர் பவர்டு சப்மரைன்ஸ் கொடுக்கும்போது நார்த் கொரியா ஏன் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுக்கூடாது? ஒரு வேளை சீனா அடிக்கிறேன்னு நாளைக்கு இவங்களாம் ரவுண்டு கட்டிட்டு வந்து நார்த் கொரியா அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அந்த காரணத்தினால இந்த பகுதியில் பதட்டங்கள்லாம் இருக்குது. ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தவங்க இந்த அணு ஆயுதத்தை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு எல்லா பிராந்தியத்திலையும் இது நடக்குது. குறிப்பாக இந்த இடத்துல நடக்குதுன்னா எந்த நேரமும் போர் வரும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் நார்த் கொரியா சவுத் கொரியா இருக்காங்க. ஸோ அந்த காரணத்தினால இந்த இடத்துல சிக்கல்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்க. அது கூடவே சைனா வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் இருக்கிறாங்க இல்லையா, ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஹேங்கர் கிளாஸ் டீசல் எலக்ட்ரிக் இன்ஜின் சப்மரைன் வந்து பார்த்தீங்கன்னா 2வது டெலிவரி பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக 8 ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, ஆல்ரெடி 1 டெலிவரி பண்ணியிருந்தாங்க. இப்போ 2வது வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணிக்கிறாங்க. அதோட செரிமனி சீனாவில் வச்சு நடந்திருக்கு. இதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க அந்த சப்மரைன்ஸ் அப்படிங்களும் சொல்லப்பட்டு வருது. ஸோ இது போல் உலகம் ஃபுல்லாக ஆயுதங்களை மிக பெருமளவில் தயார் பண்ணி அடுத்தடுத்த வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் அந்த விண்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த விண்டோ வந்துச்சுன்னா மிக பெருமளவில் பிரளயம் வெடிக்குமா, இல்லை ட்ரம்ப் அவர்கள் எல்லா இடத்துக்கும் அழுத்தங்கள் கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறார் இல்லையா. ஸோ அதுபோல் சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலிமா பிரச்சனையை முடிச்சிருவாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்துடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காமல் இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். அது ஸ்டே சேஃப், பை.